மேகதாது அணை அப்படின்னா என்ன? எதுக்காக கர்நாடகால கட்ட போற ஒரு அணைக்காக தமிழ்நாட்டுல எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? தமிழ்நாட்டோட சிஎம் இருக்கக்கூடிய விஜய் அவர்களுமே இது இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அவரோட ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. இது பண்ணக்கூடாது, அணை கட்டக்கூடாது அப்படின்னு. ஆனா கர்நாடகாவோட டெபுட்டி சிஎம் இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து கண்டிப்பா கர்நாடகால நாங்க அணையை கட்டியே தீரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுதிமொழியும் எடுத்திருக்காரு. கண்டிப்பா கட்டுவோம், கட்டுறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த அணை வரனால தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பாதிப்பு, எதுக்கு இவ்வளவு எதிர்ப்பு அப்படிங்கிற இந்த மேகதாது அணைனா என்ன அப்படிங்கிற ஒரு டீடைல்டான இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். ஃபர்ஸ்ட் இந்த மேகதாது அணை அப்படின்னா என்ன அப்படின்னா, மேகதாது அப்படிங்கிற கர்நாடகாவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில கட்ட போற ஒரு அணை தான் மேகதாது அணை. எதுக்காக இந்த அணை கட்டுறாங்கன்னு அவங்க தரப்புல சொல்றாங்க அப்படின்னா, பெங்களூர் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு பக்கா ஒரு டெவலப்பிங் சிட்டி ஆகிக்கிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் வந்து அந்த பெங்களூரோட கெப்பாசிட்டி பாப்புலேஷன் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. நிறைய ஐடி பீப்புள் அங்கதான் லொக்கேட் ஆகுறாங்க. அப்படிங்கிறப்ப நாளுக்கு நாள் பெங்களூரோட டிமாண்ட் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. அங்க வந்து எதிர்கால தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்காகவும், அங்க வந்து நிலத்தடி நீர் அதிகரிக்கிறதுக்காகவும், அங்க இருக்கக்கூடிய வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்காக நாங்க வந்து இந்த மேகதாது அணை கட்ட போறோம் அப்படிங்கிற மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் வந்து சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து மேகதாது அணை கட்டுறாங்க கர்நாடகால. அது எதுக்காக கட்டுறாங்க, எந்த நதிக்கு குறுக்க கட்டுறாங்க அப்படின்னா, காவிரி நதி இருக்குல்ல, இந்த காவிரி நதிக்கு குறுக்க மேகதாது அப்படிங்கிற அந்த ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா கிட்ட அணையை கட்டுறாங்க. அப்போ கர்நாடகால இந்த ஒரு அணை தான் இருக்கா, இதான் கட்ட போற ஃபர்ஸ்டா கட்ட போற அணையா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி ஒரு 4 அணை இருக்கு. கிருஷ்ணராஜா அணை, கரங்கி, கேமாதேவி, கபினி அப்படிங்கிற மாதிரி 4 அணைகள் இருக்கு. சரி, ஓகே, 4 அணைகள் இருக்கு. வேற வேற நதியோட குறுக்க இருக்கலாம். இந்த அணை வந்து காவிரி ஆத்தோட குறுக்க வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன்னா அதுதான் கிடையாது. இந்த 4 அணையுமே காவிரி ஆறு இல்ல காவிரியோட துணை ஆறுகளுக்கு குறுக்க தான் கட்டியிருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு அணை வந்து 5வது ஒரு புதுசா ஒரு அணை கட்ட போற அணை தான் இந்த மேகதாது அணை. ஓகேவா? கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூருக்கான தண்ணி பஞ்சத்தை போக்குறதுக்காகவும், அங்க வந்து இந்த மழை காலத்துல வந்து அதிகப்படியான நீர் வந்து கடல்ல போய் கலக்குது, இதெல்லாம் நாங்க சேமிச்சு வைக்கணும், எங்களோட தண்ணீர் பஞ்சத்தை தீர்க்கிறதுக்காக நாங்க அணை கட்டுறோங்கிற மாதிரி கர்நாடகா சொல்றாங்க. கர்நாடகால கட்டுற அணைக்கு எதுக்கு தமிழ்நாட்டுல பிரச்சனை பண்றாங்க, எதுக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, காவிரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா இருக்கக்கூடிய குடகுமலை கூர்க்கு அப்படிங்கிற மாவட்டத்துல தலைக்காவிரிங்கிற இடத்துல உற்பத்தி ஆகி கர்நாடகா வழியா தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகி தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய மயிலாடுதுறையில இருக்கிற பூம்புகார் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு கடலோர பகுதியில தான் அது கடல்ல கலக்குது. அந்த இடத்துல கடல்ல கலக்குது. ஓகேவா? இது வர அந்த பாத்து இருக்குல்ல, இந்த பாத்துல வந்து அதிகமா இந்த தண்ணியை பயன்படுத்துறது யாரு அப்படின்னா டெல்டா மக்கள். தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சியில கொஞ்சம் ஏரியா, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், இந்த பகுதி டெல்டா பகுதிகள் இருக்காங்களே, இவங்கள மெஜாரிட்டியா இந்த காவிரி பகுதியை, காவிரி நதியை தான் நம்பி இருக்கிறாங்க விவசாயத்துக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், தஞ்சாவூர் வந்து தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம். அப்படிங்கிறப்ப அங்க விவசாயத்துக்கு வந்து அதிகப்படியா ஒன் அண்ட் ஒன்லி சோர்ஸ் நான் சொல்லல, அதிகப்படியான உதவி வந்து இந்த காவிரி தான் பண்ணுது. நமக்கும் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்குமான அந்த காவிரி நதிநீர் பிரச்சனை வந்து பல வருஷமா இருக்கக்கூடிய ஒரு பந்தம், 100 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு பந்தம். அது வந்து 2018 தான் ஒரு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்துச்சு. அது போக காவிரி நதிநீர் தீர்ப்பாயமும் ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த அளவு வருஷம் கவர்மெண்ட் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி, இவ்வளவு இதுக்கு மேல வந்து இவ்வளவு டிஎம்சிக்கு மேல வந்தா அவங்களுக்கு கொடுத்துடணுங்கிற மாதிரி ஒரு விதிமுறை பண்ணாங்க. அந்த ஃபாலோ பண்ணி போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தாலுமே சில பிரச்சனைகள் 2 ஸ்டேட்டுக்கு இடையில பிரச்சனைகள் இந்த காவிரி நதியை யூஸ் பண்றது சம்பந்தமா போய்கிட்டு இருக்கு. இந்த காவிரி வந்து கர்நாடகா உற்பத்தி ஆனாலும் கேரளா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இந்த மாதிரியான நம்ம சவுத்தர்ன் ரீஜன் பீப்புளுக்கு வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது, குறிப்பா டெல்டா பகுதி தமிழ்நாட்டு மக்களுக்கு. ஓகேவா? இப்படி இருக்கிறப்ப இந்த காவிரி ஆத்துக்கு குறுக்க இன்னொரு அணை கட்டுறாங்க அப்படின்னா, அந்த அணை ஆல்ரெடி ஒரு 4 அணை இருக்கு, காவிரி ஆற்றுக்கு குறுக்க தான் கட்டிருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப இன்னொரு அணை நீங்க கட்டுறீங்க அப்படின்னா திரும்ப எங்களுக்கு பிரச்சனை தான். ஆல்ரெடி இது 100 வருஷ போராட்டம், இப்போ சால்வ் ஆகல, ஏதோ ஒரு பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. இன்னொரு அணை நீங்க கட்டுறீங்க அப்படிங்கிறப்ப இது எப்படி கரெக்டா இருக்கும்? அப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பயங்கரமா
பாதிப்படைவாங்க. இங்க தமிழ்நாடு இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பஞ்சத்தை அனுபவிப்பாங்க. இங்க தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணி கிடைக்காது. இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து போதுமான விவசாயம் நடக்காது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா இத வந்து அவங்க கட்டுறாங்க, நமக்கு கொஞ்சம் தண்ணி தண்ணி தர போறாங்க அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்க, இதுல இப்ப நாங்க கட்ட போற இந்த புதிய அணைனால தமிழ்நாட்டுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் படி எவ்வளவு அளவு தண்ணி நாங்க தரணுமோ அதை எப்பவும் போல கொடுத்துக்கிட்டு தான் இருப்போம். நாங்க அதுல வந்து எந்த வித உங்களுக்கு குறையாது, அந்த அளவு கரெக்டா மெயின்டைன் ஆகும். ஆனா நாங்க எங்களோட தண்ணி பஞ்சத்தை போக்குறதுக்காகவும் எங்க மாநிலத்துல இருந்து கடல்ல போய் கலக்கிற தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்காக நாங்க கட்டுறோம் அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இது தமிழ்நாட்டை மேலும் ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்குற ஒரு அணையா பாக்குறாங்க. ஏன் அப்படின்னா, இதை புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்ப மாடியில ஒரு ஃபேமிலி இருக்கான்னு வச்சுக்கோ, கீழே ஒரு ஃபேமிலி இருக்காங்க. இந்த மாடியில இருக்க ஃபேமிலி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அவங்க அவங்க மாடியில வந்து 4 டேங்க் தண்ணி இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த 4 டேங்க் தண்ணியும் ஒண்ணு ஓவர்ஃப்ளோ ஆனா நான் கீழே திறந்து விடுறேன், கீழே இருக்க வால்வு ஓபன் பண்றேன். இல்ல அப்படின்னா எனக்கு தண்ணி போதும், எனக்கு வந்து இப்ப பிரச்சனை இல்ல, எனக்கு வந்து தண்ணி எல்லாம் கரெக்டா வீட்டுக்கு தேவையான தண்ணி இருக்கு அப்படின்னா நான் வந்து வால்வை ஓபன் பண்ணுவேன், நீங்க கீழே இருக்க வீடு பிடிச்சுக்கோங்க. இல்ல நான் ஊருக்கு போறேன், எனக்கு தண்ணியே தேவைன்னா திறந்து விடுவேன். ரைட்டா? இப்படி இருக்கிற மேல் வீட்டுக்காரங்க மேல் வீட்டுக்காரங்க தான் சாவி இருக்கு, வால்வு இருக்கு, அவங்க ஓபன் பண்ணாதான் கீழ் வீட்டுக்காரங்க தண்ணியே கிடைக்கும். இப்படி இருக்கப்ப அவங்க என்ன சொல்றாங்க மேல் வீட்டுக்காரங்க, இன்னொரு டேங்க் நான் வாங்கி வைக்க போறேன், 5வது ஒரு டேங்க் வாங்கி நான் வைக்க போறேன், ஏன்னா எனக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது, 5வது ஒரு டேங்க் வாங்கி நான் வைக்கிறேன். அந்த டேங்க் நிறையணும், ஆல்ரெடி 4 டேங்க் இருக்கு, இப்ப 5வது ஒரு டேங்க் வாங்கி வைக்கிறேன், அந்த டேங்க் நிறைஞ்சாதான் ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா கீழே வால்வை திறந்து விட கீழே இருக்க வீடு பிடிச்சுக்கோங்க. இல்ல எனக்கு தண்ணி போதும், எனக்கு தேவையான இப்ப நான் குளிக்கிறது சமைக்கிறது துவைக்கிற இந்த வேலைகளுக்கு தண்ணி எனக்கு பத்திருச்சு, எக்ஸ்ட்ரா இருக்கு, திறந்து விடுவேன். இப்படி நான் மட்டும் தான் பண்ணுவேன். அப்படிங்கிறப்ப இன்னொரு அணை நீ கட்டுற, அதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதிகம், கிட்டத்தட்ட 66 to 67 டிஎம்சி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிறப்ப இது நிறைஞ்சது பிறகு நான் விடுவேன் அப்படின்னா, ஆல்ரெடி கர்நாடகாவுக்கு தண்ணி தமிழ்நாட்டுக்குமான தண்ணி பிரச்சனை தீரல, இப்ப இந்த ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தீங்கன்னா மேலும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியான எதிர்ப்பு தான் தமிழ்நாட்டுல இருந்து கிளம்பி இருக்கு. இன்னொரு ஆங்கிள் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வாட்டர் நீர் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொதுப்பட்டியல் சொல்லுவாங்க. இதுல மாநில பட்டியல் தான் வாட்டர் இருக்கு. அப்போ ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்து எந்த எந்த ஒரு டேங்க் கட்டணும்னாலும், எந்த ஒரு சென்டெக்ஸ் டேங்க் இல்ல டேம் கட்டணும் அப்படின்னா அது வந்து மாநில அரசு வந்து முடிவு பண்ணி கட்டிக்கலாம். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப கர்நாடக கவர்மெண்ட் நினைச்சா கட்டிக்கலாம்ல, அவங்ககிட்ட ஃபண்ட் இருக்கு அப்படின்னா அவங்க கட்டிக்கலாம்ல. இதுக்கு ஏன் தமிழ்நாடு எதிர்ப்பு தெரிவிச்சு நடக்குமா? தமிழ்நாடு எதிர்ப்புனால அங்க கட்ட போற அணைய நிப்பாட்டுவாங்களா அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா ஒரு ஒரு மாநிலத்துக்குள்ள ஒரு அணை கட்டுறாங்க அப்படின்னா அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் அந்த அணை வந்து வருது, அந்த மாநிலத்துக்குள்ள மட்டும்தான் நன்மை தீமை இருக்கு அப்படின்னா பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு இன்டர்ஸ்டேட்ல கட்டுறாங்க அப்படின்னா, இப்போ இங்க இருந்து கேரளாக்கு ஒரு தண்ணி போகுது, இல்ல கேரளால இருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு நதி வருது. இந்த நதிக்கு குறுக்க தமிழ்நாட்டு சார்பு அணை கட்டினாலும் சரி, கேரளா சார்பு அணை கட்டினாலும் சரி, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த அணைக்கான இப்படி ஒரு அணை கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி டிபிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, விரிவான திட்ட அறிக்கை. அதாவது டீடைல் டிபிஆர் டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று தயார் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ட கிளியரன்ஸ் வாங்கணும். அதுக்கு வந்து பிரச்சனை கிடையாது, இது கரெக்ட் தான், இது தேவையான ஒண்ணுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் என்விரான்மெண்டல் இசி என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய வில்லேஜ், அந்த அங்க காடு இருக்கு, அங்க வந்து ஒரு வைல்ட் லைஃப் இருக்கு, ஒரு ஒரு காடுகள்லாம் இருக்கு, அங்க இருக்கக்கூடிய விலங்குகள் பாதிக்காது அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இன்டர்ஸ்டேட், அதாவது இப்போ நான் சொன்னோம்ல கேரளால கட்டுறாங்க அப்படின்னா தமிழ்நாடு கிளியரன்ஸ் கொடுக்கணும். ஓகே அவங்க கட்டிக்கட்டும், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கிளியரன்ஸ் கொடுக்கணும். அப்படி கொடுக்குற பட்சத்துலதான் அவங்களால அந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். மற்றபடி அந்த ஒரு திட்டமா தான் இருக்கும். ஏன்னா இது வந்து இன்டர்ஸ்டேட்ல ஒரு டேம் கட்டுறாங்க அப்படின்னா, அதுவே இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வைகை அணையோ மேட்டூர் அணையெல்லாம் யார்ட்டையும் பெர்மிஷன் கிடையாது, தமிழ்நாடு அரசு வந்து முடிவு பண்ணாங்க, தமிழ்நாட்டுல கட்டிட்டாங்க. இது ஒரு 2 மாநிலத்துக்கும் பொதுவான இடம் அப்படின்னா கிளியரன்ஸ் வாங்கணும். ஓகேவா? இப்ப அந்த மேகதாது அணைக்கான டிபி ரெடி பண்ணிட்டாங்க, டீடைல்
ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அதை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. அவங்க கிளியரன்ஸ் கண்டிப்பா கொடுத்துருவாங்கங்கிற மாதிரி இவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாட்டு சிஎம் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது கண்டிப்பா வர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரு ஒரு அறிக்கையை வந்து ரிக்வஸ்ட வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சிருக்காரு. அதே நேரத்துல கர்நாடகாவோட துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் வந்து கண்டிப்பா நாங்க கட்டுவோம். இதனால தமிழ்நாட்டுக்கு எந்த பஞ்சமும் வராது. நாங்க கொடுத்த அந்த தண்ணி அளவு இருக்குல்ல, அதை நாங்க மீற மாட்டோம். கண்டிப்பா நாங்க அந்த அளவுல குறையாம பண்ணிக்கிட்டு இருப்போம். அதே நேரத்துல எங்களுக்கு தேவையான தண்ணியை நாங்க பாதுகாக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் தமிழ்நாடு மக்கள் நம்ப தயாரா இல்ல. இப்படி சொல்றவங்க எதிர்காலத்துல இந்த அணைனால பிரச்சனை வர சான்ஸ் நமக்கு அதிகமா இருக்கு. அவன் கண்டிப்பா நமக்கு வந்து எங்களுக்கு வறட்சியா இருக்கு, எங்க மாநிலத்துல வறட்சியா இருக்கு, எங்க அணைய நிரம்பல, ஆல்ரெடி 4 அணை இருக்கு, 4 டேம் இருக்கு, இப்ப இன்னொரு 5வது டேம் வருதுங்கிறப்ப எங்க டேமுக்கான அந்த ஒரு அளவே நிரம்பல, இந்த நேரத்துல உங்களுக்கு தண்ணி கொடுத்தா எங்களுக்கு எப்படி தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இன்னொன்னு, இந்த வால்வு இதோ அதாவது நம்ம எல்லாம் கீழே நான் வச்சுக்கோங்க, இல்ல மேல நான் வச்சுக்கோங்களேன். நமக்கு அதாவது அவங்க ஓபன் பண்ணாதான் அங்க இருந்து தண்ணி தமிழ்நாட்டு, கேரளா, புதுச்சேரிக்கு வருது, பாண்டிச்சேரிக்குலாம் வருது. அப்படிங்கிறப்ப சாவி அவங்ககிட்ட தான் இருக்கு. அவங்க வந்து இதுல பிரச்சனை பண்ணலாம், டிலே பண்ணலாம். இப்போ மேபி கவர்மெண்ட் கோர்ட் ஆர்டர் இருக்குங்கிறப்ப அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண முடியாது, டிலே பண்ணலாம். இன்னைக்கு விட வேண்டியது நாளைக்கு, நாளைக்கு விட வேண்டியது நாளை கழிச்சு அப்படி விடலாம். சப்போஸ் அதிகமா விடலாம், ஒரு அளவு இருக்கு. நல்லா தெரியும் எல்லாருக்குமே, பெய்யாம கெடுப்பது தண்ணி தான், பேஞ்சு கெடுப்பது தண்ணி தான், மழை தான் அப்படின்பாங்க. அப்படிங்கிறப்ப கம்மியா விட்டாலும் இங்க பிரச்சனை, அளவுக்கு அதிகமா இங்க ரொம்ப ஆயிடுச்சு, எல்லாம் திறந்து விட்டு ஃபுல்லா திறந்து விட்டாலும் தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை, இப்படி எல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது என்னைக்குனாலும் நமக்கு பிரச்சனை தான் வரும்னு சொல்லி கவர்மெண்ட் நினைக்குது. இது ஃபர்தரா எப்படி போக போகுது? கர்நாடக கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, நாங்க உறுதியா நனைய கட்டியே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. தமிழ்நாடு வந்து இதுக்கு எதிர்த்து தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன முடிவெடுக்க போகுது, என்விரான்மெண்டல் ஈசி என்ன பண்ண போறாங்க, இன்டர்ஸ்டேட்டுக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்கு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். இந்த வீடியோல நான் சொன்ன மேகதாது அணை இதை பத்தின உங்களுக்கு டீடைல்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மட்டும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.